சூசனோவை இட்டாச்சி உச்சியாவோட ஃபைனல் அல்டிமேட் ட்ரம்ப் கார்டாக காட்டியிருப்பாங்க சாஸ்கேவோட சண்டை போடும்போது. ஸோ இந்த சுசனோ எபிலிட்டியை மற்றவங்களும் நிறைய பேர் வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த சுசனோ எபிலிட்டியை நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சோன்னா எல்லா உச்சிஹாக்கிட்டையும் 2 மங்கேக்கியோ ஷேரிங்கன் இருக்கணும். அண்ட் ஒரு சுசனோட பவரும் யூசர் டு யூசர் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நருட்டோ ஷிப்புடனில் இது வரைக்கும் 7 சூசனோ யூசர்ஸை காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த 7 பேரோட ஃபுல் பாடி சூசனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ரேங்க் பண்ணி யார் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் சூசனை வச்சுருக்கா, யார் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் சூசனை வச்சுருக்கான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் மாஸ்டர் பிளிக்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் 7th பொசிஷனில் இருக்கிறது ஷிஷுயி உச்சிஹா. எஸ், இவனோட பேக் ஸ்டோரி வந்துட்டு அந்த நருட்டோ சீரீஸ்லேயே சொல்லும் போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவனுக்கு சுசனோ பயன்படுத்துகிற எபிலிட்டி இருக்குன்னு. ஒரு வாட்டி ஃபேமஸான ஒரு உச்சிஹா ப்ராடஜியாக இருந்த இந்த ஷீஷ்வி கொனோஹா ஜூனியனை ஜாயின் பண்ணான். இவனுக்கு எக்ஸ்ட்ரீம் டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஒரு பாயிண்ட்ல 3rd கிரேட் நிஞ்சா வரல. அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒருத்தவங்க சாகுறதையும் அந்த வாரில் பார்க்குறான். அண்ட் இது வந்துட்டு அவனுக்கு மங்கேக்கியோ ஷேரிங்கன்னு கொடுத்துச்சு. ஸோ இந்த எபிலிட்டியை பயன்படுத்தி அவனால் ஆப்பனன்ஸ் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சைமல்டேனியஸாக கோட்டோ மட்சுகாமி பயன்படுத்த முடியும். இதோட மேஜர் எபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா பாடி ஃப்ளிக்கர் டெக்னிக், இம்ப்ரெசிவ் நின்ஜுட்சு, கென்ஜுட்சு, ஷுரிகன் ஜுட்சு அண்ட் மங்கேக்கியோ ஷேரிங்கன் தான். ஓகே, ஸோ ஷீஷ்வி கிட்ட மங்கேக்கியோ ஷேரிங்கன் 2 கண்ணிலையும் இருந்தது. அண்ட் இவனால் ஈஸியாக வந்துட்டு சுசனாவும் பயன்படுத்த முடியும். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா ஸ்ட்ரோம்ன்ற ஒரு கேமில் கூட ஷீஷ்வியோட பேக் ஸ்டோரி ரிவீல் ஆனதப்போ அவனால் சுசனும் பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு அஃபிஷியலாக நருட்டோ ஃப்ரான்ச்சைஸ்லேருந்தே பண்ண கேம். பட் ஷிஷ்வி இச்சுவாவோட ஸ்பெஷல் சுசனோ எபிலிட்டிஸ்லாம் என்னென்னு எதுவுமே காட்டாதனால நம்மளால் கன்ஃபார்மாக அவனோட பவர்ஸை பற்றி பேச முடியாது. ஸோ டாப் 6th பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி உச்சிஹா. இவனோட சுசனோ வந்துட்டு சாஸ்கேவோட சண்டை போடும்போது ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருப்பாங்க. இட்டாச்சி உச்சிஹா தான் ஃபுகாக்கு உச்சியாவோட எல்டர்சன். ஸோ இவன் வந்துட்டு ஒரே நாள் நைட்டில் மொத்த உச்சிஹா கிளானையே கொன்றுவான். இட்டாச்சி உச்சிஹாக்கு வந்துட்டு ஷீஷ்வி உச்சிஹா அவன் கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணுறதை பார்க்கும்போது மங்கேக்கியோ ஷேரிங்கன் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஐஸ் அவனால் பயன்படுத்தி அமெத்தராசு, சுக்கியோமி மாதிரி நிறைய பவர்ஃபுல் எபிலிட்டிஸை பயன்படுத்த முடியும். ஸோ இவனோட மேஜர் எபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா சூப்பராக சாக்ரா கண்ட்ரோல் இருக்கும். சுக்கியோமியை 2 கண்ணாலையும் பயன்படுத்த முடியும். ஸோ இட்டாச்சி உச்சிஹாவோட சுசனோவில் அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா போய் பார்த்துக்கோங்க. ஸோ அவனோட சுசனோவில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா, அவன்கிட்ட 2 வெப்பன்ஸ் இருக்கும். ஸோ யாட்டா மிரர்னு ஒரு ஷீல்டு, இதை யூஸ் பண்ணி அவனால் எந்த அட்டாக் வேணாலும் மிரர் பண்ணிவிட முடியும். அண்ட் டொட்சுகா பிளேடுன்ற வெப்பனை பயன்படுத்தி யாரை வேணாலும் அழிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஓவர் பவர்டு வெப்பன்ஸ் வச்சிருக்க ஒரு சுசனோ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு 6th பொசிஷன் போயிடுச்சு. ஸோ டாப் 5th பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதரா உச்சிஹா. மாதரா தான் இந்த ஹோல் சீரீஸ்லேயே ஃபர்ஸ்ட் பர்சன் டு யூஸ் ஃபுல் பாடி சுசனோ. ஸோ குழந்தையாக இருக்கும் போதே மாதரா மற்ற குழந்தைங்களோட ரொம்ப சீக்கிரமாக அவேக்கன் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் வந்துட்டு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனே கொண்டு மங்கேக்கியோ ஷேரிங்கனை ஆக்டிவேட் பண்ணிப்பான். அண்ட் அதுக்கப்புறம் அவன் பிரதர் செத்த உடனே அந்த பையனோட மங்கேக்கியோ ஷேரிங்கனை எடுத்து இவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிப்பான். இவனோட மேஜர் எபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா டீமானிக் ஸ்டாச்சு ஆஃப் அவுட்ரு பார்த்து வந்துட்டு அவனால் உருவாக்க முடியும். அண்ட் 10-12 பீஸ்ட்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு அவன் எப்படி குராமாவை சமன் பண்ணி அவன் சூசனோவை அதை வச்சு கவர் பண்ணிக்கிறத நம்ம இதில் பேசலை, வெறும் அவனோட சூசனோட எபிலிட்டிஸ் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நான் ஏன் வந்துட்டு அவங்களோட நார்மல் யூசர் எபிலிட்டிஸும் இதில் சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அவங்களோட இந்த நார்மல் யூசர் எபிலிட்டிஸை தான் பயன்படுத்தி அவங்க சுசனோவில் எக்ஸ்ட்ரா பவர்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் 4th பிளேஸில் இருக்கிறது இந்திரா ஒட்சுட்சுகி. அகரோமோவோட பையனாக இருக்கனால இந்திரா ஒட்சுட்சுகியால் சுசனோ பயன்படுத்த முடிஞ்சுது. ஸோ இந்திரா கிட்ட ஷரிங்கனோட கெக்கேகெங்காய் இருந்தது. ஸோ இது லேட்டர் வந்துட்டு மங்கேக்கியோ ஷரிங்கனாகவும் எவால்வ் ஆச்சு. இந்திரா ஒட்சுட்சுகி கிட்ட எட்டர்னல் மங்கேக்கியோ ஷரிங்கனே இல்லைனாலும் ஃபுல் பாடி சுசனோவை ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சுது. அஷிரா ஒட்சுட்சுகி உகரோமோ ஒட்சுட்சுகி கிட்டேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சாக்கரா வாங்கினதுக்கு அப்புறமும் அவனோட சுசனோ வந்துட்டு ரொம்ப ஈக்குவல் இன் ஃபைட்டாக இருந்தது. ஸோ இதனால இந்திரா ஒட்சுட்சுகியோட சுசனோ அநியாயத்துக்கு அண்டர்ரேட்டடாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் ஆகணும். டாப் 3ல் இருக்கிறத நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இவன் ஒரு உச்சிஹா கூட இல்லை, நம்ம தலைவன் கக்காஷி ஹாட்டாகே. ஸோ இவனோட சுசனோவை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் போய் பாருங்கள். நான் இப்போதைக்கு ஷார்ட்டாகவே இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன்.
இவன் ஒரு நான் உச்சிஹாவா இருந்தாலும் அவன் அந்த 4th கிரேட் நிஞ்சா வாரில் ஃபைட் பண்ணும்போது ஒபிட்டோட ஹெல்ப்பால் 2 கண்லேயும் மங்கேக்கியோ ஷேரிங்கன் கிடச்சிரும். இது கிடச்ச அந்த குட்டி ஷார்ட் டைம்லேயே நம்ம தலைவனால் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. சாஸ்கேல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் ஒரு ஃபுல் சூசனோவை கிரியேட் பண்ணி நம்ம எல்லாருமே அந்த சீரீஸில் பார்த்துருப்போம் வாருக்கு முன்னாடி. தலைவன் ஆனால் ஸ்டார்டிங்கில் ஃபுல் சூசனோ கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி காகுயா மாதிரி ஆளெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் அவனோட சுசனோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் சொல்லவே வேணாம். அண்ட் அவனோட சுசனை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு காமுயி ஷூரிகன்லாம் யூஸ் பண்ணி அநியாயத்துக்கு காமுயியும் ஒரு சுசனோவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெடப்பான சுசனோவாக காட்டியிருப்பாங்க. ஸோ டாப் 2nd பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நன் அதர் தென் சாஸ்கே உச்சிஹா. ஸோ சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸோட சாக்ரா இந்திரா உட்சுட்சுகி மாதிரி இவன்கிட்டையும் கிடச்சனால அண்ட் இவன்கிட்ட ரினேகனும் இருக்கனால சாஸ்கேயோட சூசனும் அநியாயத்துக்கு வெடப்பா இருந்துச்சுன்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் இவனோட சூசனுக்கு எக்கச்சக்க தனி யூனிக் எபிலிட்டிஸ் இருக்குது. இவனை பற்றி ஒரு தனி வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1ல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹொகரோமோ உட்சுட்சுகி. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இவன் தான் வந்துட்டு நருட்டோலே ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர். ஹொகரோமோட சுசனோ வந்துட்டு மற்ற எல்லா சுசனோவை கம்பேர் பண்ணும் போதும் எக்ஸ்ட்ரா அநியாயத்துக்கு ஹைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் ஆகணும். இவனோட ஹைட் டிஃப்ரெண்ட் சூசனோவில் வந்துட்டு கம்பேரே பண்ண முடியாது. குழந்தையும் பெரிய வளர்ந்தவங்க நிற்கிற மாதிரியும் அந்த அளவுக்கு ஹைட்டில் வந்துட்டு அவனோட சூசனோ இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுலேயே எல்லாருமே 10 டெய்ல்ட் பீஸ்டோட குட்டியாக தான் இருந்தாங்க. பட் அந்த 10 டெய்ல்ட் பீஸ்டோடையே அவன் பக்கத்தில் நிற்கும் போது சேம் ஹைட்டில் இருந்தான். ஸோ இதுதான் மக்களே டாப் 7 ஸ்ட்ராங்கஸ்ட் சுசனோ யூசர்ஸ். அண்ட் இவங்களால் மட்டும்தான் இந்த சீரீஸ்லேயே வந்துட்டு சுசனோவும் பயன்படுத்த முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.